வெல்கம் டு திசியாஸ் கிச்சன். திசியாஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்போவுமே சிக்கனை வச்சு தானே செய்வோம். இந்த சிக்கனை ஸ்கின்னை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடக்கூடாது. மாதத்தில் ஒரு தடவை இல்லைனா வருஷத்தில் ஒரு 4 தடவை அந்த மாதிரி சாப்பிட்லாம். நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்டா நல்லது. அதிகமாக எடுத்துக்கினா கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சிக்கனோட ஸ்கின் நல்லா பெருசு பெருசாக இருக்குது இல்லைங்களா, இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. நானும் பாருங்கள், இது திருப்பி திருப்பி போட்டு கட் பண்ணுறேன், கட்டாகவே ஆகலை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கையால் பிச்சு எடுத்திங்கனாக்கா வந்துடும். ஆல்ரெடி நான் சிக்கனோட ஸ்கின்னு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு 2லேருந்து ஒரு 3 தடவை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. உங்கள்கிட்ட சிசர் இருந்தால் கட் பண்ணிக்க. என்னோடய சிசர் சுத்தமாக ஷார்ப் இல்லை, அதனால தான் நான் கத்தியால் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் இருக்கிற எல்லா சிக்கனோட தோலையும் நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேனில் நம்ம மசாலாலாம் வறுத்து தான் செய்ய போகிறோம். முதல்ல மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம் மிச்சமாக சேர்த்துங்க, காரசாரமாக. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். காரசாரமாக இருக்கக்குள்ளதாங்க நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மிளகோட காரம் நல்லா தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன், மிளகு 3 ஸ்பூன் எடுத்திங்கனாக்கா ஜீரகம் 1.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாய்த்தூள் தனியாகவும் சேர்ப்போம். இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி சேர்க்கக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கிண்டி விட்ட மாதிரி மசாலா வறுக்கக்குள்ளே எப்போவுமே அடுப்பை குறைச்சி வச்சு வறுத்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 4 கிராம்பு, 2 ஏலக்காய், சுருள் பட்டையை ஒரு பெரிய துண்டாக எடுத்து நல்லா உடைச்ச மாதிரி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாம் கமன்னு வாசனை வர ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதே போல் அடுப்பை குறைச்சி வச்சே வறுத்துக்குங்க. எனக்கா ஜீரகம்லாம் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா, சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதுக்காக தான். இந்த சிக்கனை விட இந்த சிக்கனோட ஸ்கின்னோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலனா கூட ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுடுச்சு. கொஞ்சமாக ஜீரகத்தை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே கையிலேயே அப்படியே நொறுங்கும். கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திங்கன்னா கூட போதும். ஏன்னா ஸ்கின்லேருந்து அதிகப்படியான எண்ணெய் வெளியே வரும், அதனால தான் சொல்கிறேன். இல்லை ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயமும் 4 பச்சை மிளகாவும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வெங்காயம் போடுறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தம்பி தான் எடுத்தேன், அதை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால தான் வெங்காயம் போட்டதை என்னால் காட்ட முடியல. மொத்தமாக 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கங்க. சிக்கனோட ஸ்கின்னு ஒரு 400 கிராம் இருக்குதுன்னா 3 பெரிய சைஸ் வெங்காயம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் எவ்வளோ வதங்கிடுச்சு, எவ்வளோ வெங்காயமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு, நல்லா பொன்னிறமாக. இந்த ஸ்டேஜில் 2 நார்மல் சைஸ் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதங்கி வரட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதங்கக்குள்ளே இன்னும் அதிகமாக மசிஞ்சிடும். அதனால் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துக்குங்க. மிச்சமாக சேர்க்கக்குள்ளே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனுக்கு சேர்க்குறத விட சிக்கனோட ஸ்கின்னை செய்யக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு, நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச சிக்கனோட ஸ்கின்னை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்படி வதக்கக்குள்ளேயே இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க.
இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே வதக்குங்க. நல்லா வதக்கக்குள்ளே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம சிக்கனாக சாப்பிட்றத விட இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது அதிகமாக சாப்பிட்டா தாங்க உடம்புக்கு கெட்டது. என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். தனியாக அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மசாலா, அதில் 3/4 நான் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாலாவோட சேர்ந்து வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த சிக்கனோட தோலும் இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இதுக்கு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம இடையில உருளைக்கிழங்கு சேர்ப்போம், அந்த ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் எதுக்காக சேர்க்குறோனாக்கா நல்லா ஒரு மாதிரி கிரேவி பதத்துக்கு கொடுக்கும், அதுக்காக தான். ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் இருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வதக்கினீங்கனாலே ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வேகணும் இல்லைங்களா, அதுக்காக. உருளைக்கிழங்கு சேர்க்கக்குள்ள இந்த சிக்கனோட தோலோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதிகப்படியாக ஆயில் வரும் இல்லைங்களா உருளைக்கிழங்கு சேர்க்கக்குள்ள, அது அவ்வளோவா நமக்கு ஆயில் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு எது செஞ்சாலும் அதில் உருளைக்கிழங்கு அம்மா போடுவாங்க. அதுவே பழக்கம் தான் எனக்கு. அதனால் நான் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது அதிகமாக எண்ணெய் விடும். அதுக்காக தான் நான் ஒரு உருளைக்கிழங்கு கம்பல்சரி சேர்த்துருவேன். அந்த சிக்கன் தோலோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கக்குள்ளே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிக்குங்க. சூப்பராக இருக்கும். சிக்கன் குழம்பை விட இது ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு மூடி போட்டு மூடி சிக்கனோட தோல் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட ஊற்றலை, ஆனால் எப்படி இருக்குது பாருங்கப்பா. வாசனை நல்லா கமன்னு இருக்குதுங்க. வீடே கமன்னு வாசனையாக இருக்குது. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியாக வேணும்னாக்கா நீங்கள் கிரேவியாக இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிங்க. இல்லை எனக்கு நல்லா பெரட்டல் மாதிரி நல்லா ட்ரையாக சுக்கா மாதிரி வேணும், நல்லா பெரட்டி இறக்கிக்குங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு தோல் எடுத்து செக் பண்ணி பார்த்தேங்க. டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. எனக்கு நல்லா சுக்கா மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நல்லா சுக்கா மாதிரி ஆற வரைக்கும் பெரட்டி எடுக்க போகிறேன் நான் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நேரம் ஆக 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 எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. நம்ம இடையில திறந்து கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதாங்க. உங்களுக்கு எந்த பதத்துக்கு தேவையோ, தோல் வந்துடுச்சுன்னா எந்த பதத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. உருளைக்கிழங்கும் நல்லா வந்துடுச்சு. இதை செய்யக்குள்ளே ஒரு வாசனை ஒன்று வரும் பாருங்கள். கம்மன்னு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கனோட தோல் வச்சு சூப்பராக கிரேவி பண்ணியாச்சு. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை தூவி கொஞ்சமாக புதினா இலையை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாங்க. இந்த பதம் எனக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா தோசைக்கு வச்சு சாப்பிடக்குள்ள அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ சுட சுட தோசைக்கு சிக்கன் தோலை வச்சு செஞ்ச கிரேவியை நல்லா சுட சுட எடுத்து வச்சு வீடியோக்காக நிறைய வைக்கிறேங்க. அவ்வளோவும் சாப்பிட போகிறதில்ல. இப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும். நீங்களும் பார்ப்பீங்க. அப்போ தான் எடுத்து வைக்கக்குள்ளேயே நல்லா வாயில் வச்சு ஊறுற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக தோசை எடுத்து நம்ம எடுத்து வச்ச சிக்கனோட
ஸ்கின்னை கொஞ்சமாக அந்த மசாலாவோட சேர்த்து எடுத்து ஒரு வாய் வைக்கக்குள்ளே வரும் பாருங்க. பா, அட்டகாசமாக இருக்குங்க. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடிக்கடி நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. எப்பயாவது ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. சிக்கனோட ஸ்கின்னை வச்சு செஞ்சீங்கன்றதே நீங்களாக சொல்கிற வரைக்கும் தெரியாது. டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.